Taste the Daily. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் தங்குமிடம், கழிவறை மற்றும் உடைமாற்றும் அறை இல்லாததால் பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கமலாலய குளத்தில் புனித நீராடிவிட்டு சுவாமியை வழிபடுவது வழக்கம். அவ்வாறு பல மாவட்டங்களில் இருந்து வந்து குளத்தில் குளிக்கும் பக்தர்கள் உடைமாற்றும் அறை இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதேபோல தங்குமிடம் மற்றும் கழிவறை வசதிகள் இல்லாததாலும் பக்தர்கள் அவதியடைந்து வருகின்றனர். விடியா அரசின் அறநிலையத்துறை பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. குளிக்கிறாங்களே தவிர குளிக்கிறதுக்கு உடைமாடுறதுக்கு இடம் கிடையாது. பக்தர்கள் கழிவறை வசதி வேணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு வசதி கிடையாது. ஒரு குளிச்சுட்டு உடை மாற்றுவதற்கும் கழிப்பறை வசதி இல்லாததுக்கும் இங்கே இரவு தங்குவதற்கு கூட வசதி இல்லாமல் நம்ம யாத்திரிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர், குஜிலியம்பாறை மற்றும் வடமதுரை பகுதிகளில் கருணாநிதி கனவு இல்லம் என்ற பெயரில் திமுகவினருக்கு வீடுகள் வழங்கப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேடசந்தூர், குஜிலியம்பாறை மற்றும் வடமதுரை பகுதிகளில் கருணாநிதி கனவு இல்லம் என்ற பெயரில் பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட்டதில் 80% பேர் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இது கருணாநிதி கனவு இல்லமா, இல்லை கட்சியினருக்கு வழங்கப்படும் இல்லமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி சிறப்பு உதவி ஆய்வாளரும் வாகனப்பிரிவு காவலரும் லஞ்சம் வாங்கிய புகாரில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது திருமுருகன்பூண்டி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளரும் ஆயுதப்படை மோட்டார் வாகனப்பிரிவு காவலரும் சேர்ந்து மதுபோதையில் கார் ஓட்டி வந்தவரிடம் லஞ்சமாக 7,000 ரூபாய் மற்றும் 37,000 ரூபாய் மதிப்புள்ள ஆப்பிள் இயர்பட்ஸ் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து திருப்பூர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். விடியா ஆட்சியில் காவலர்களின் இந்த செயல் வேலியே பயிரை மேய்ந்த கதை என பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே 2 நாட்களாக மின்சாரம் வழங்காத மின் வாரியத்துறையை கண்டித்து திமுகவினரே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சின்னபாபு சமுத்திரம் பகுதியில் மழை காரணமாக துண்டிக்கப்பட்ட மின்சாரம் கடந்த 2 நாட்களாக வழங்கப்படாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து மின் வாரியத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சின்னபாபு சமுத்திரம் கண்டமங்கலம் இடையேயான சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தில் திமுகவை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டது விடியா திமுக ஆட்சியின் அவல நிலையை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் விடுமுறை தினத்தை ஒட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக கடந்த சில நாட்களாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டு வருவதால் அருவியில் உற்சாகமாக குளித்து செல்ஃபி எடுத்து பலரும் மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். விடுமுறை நாளான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்தனர். அவர்கள் அருவியில் நீண்ட நேரம் நீராடி மகிழ்ந்தனர். அருகில் உள்ள நீச்சல் குளம், சிறுவர் பூங்காவிலும் சிறுவர்களுடன் விளையாடி மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே விடியா அரசின் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புவனகிரி அருகே உள்ள வளையமாதேவியில் அடிக்கடி விபத்துகள் நடப்பதால் வேகத்தடைகள் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் பலமுறை அதிகாரிகளை சந்தித்து முறையிட்டனர். ஆனால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் உடனடியாக வேகத்தடை உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை நடைமுறைப்படுத்த கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே பொய் புகார் கொடுக்க உடந்தையாக இருந்த திமுக ஒன்றிய செயலாளர் வீட்டை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செங்கோடம்பாளையம் ஊராட்சி துணைத் தலைவரான பாலராமநாதன் குடிநீர், சாலை உள்ளிட்ட அத்தியாவசிய திட்டங்களை செயல்படுத்த முட்டுக்கட்டை போடுவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போராட்டத்திற்கு ஊராட்சி தலைவர்தான் காரணம் என கருதிய திமுக ஒன்றிய செயலாளர் சிவசெந்தில்குமார் அருந்ததியினர் சமுதாயத்தைச் சேர்ந்த வார்டு மெம்பர் மனோகரன் மூலம் ஊராட்சி தலைவர் குடும்பத்தார் மீது பொய்யான புகார் அளிக்க தூண்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மக்கள் பிரச்சனையை தீர்க்காமல் பொய் புகார் கொடுக்க உறுதுணையாக இருந்த திமுக ஒன்றிய செயலாளரின் வீட்டை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இப்படி ஒரு கவர்மெண்ட் இருக்குங்களா? ஏழை ஜன நாங்க கூலி ஜன கஞ்சி 3 நாள் அங்க
திருவண்ணாமலை மாவட்டத்தில் போக்குவரத்தை சரி செய்ய காவலர்கள் யாரும் இல்லாததால் பொதுமக்களே இறங்கி போக்குவரத்தை சரி செய்த அவலம் அரங்கேறியுள்ளது. வார விடுமுறையை ஒட்டி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வந்ததால் மத்திய பேருந்து நிலையத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் நின்றதால் கடும் வெயிலில் மக்கள் சிக்கி தவித்தனர். நெரிசலை சரி செய்யும் போக்குவரத்து காவலர்கள் அங்கு பணியில் இல்லாததால் பொதுமக்களே வாகனங்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டனர்.